தான் பேசுவேன் அப்படின்னு சொல்பவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாட்டுக்கு தாமரை என்பதை நாம் முடிவு செய்ய போகும். ஏனென்றால் நாம் சுற்றுப்பயணம் மட்டும் வரவில்லை, சுற்றி பார்ப்பதற்கு மட்டும் வரவில்லை, பிரச்சாரத்திற்கு மட்டும் வரவில்லை, பிரச்சனைகள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த தொகுதியில் ஒரு அலுவலகம் திறக்கப்படும். எப்படி நான் 24x24x7 கேள்விப்பட்டிருந்தேனோ அதே மாதிரி 24x7 பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும். உங்கள் எம்பி தொடர்பு எல்லைக்கு உள்ளார் இருப்பார், தொடர்பு எல்லைக்கு வெளியே போக மாட்டார். பாரத தேசத்தின் நலனிற்கு நான் கேரண்டி என்று, தென் சென்னை மக்களின் நலனிற்கு தமிழிசை கேரண்டி என்று கேரண்டி கொடுக்கிறேன். நான் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. சாதாரண அரசியல்வாதியா இருந்தா பதவியை நோக்கி போய் கொண்டிருப்பார்கள், பதவி கிடைச்ச உடனே அப்படியே பிடிச்சிட்டு உட்கார்ந்துருவாங்க. நாம ஆளுநர் பதவி வேண்டாம், அக்காவாகத்தான் வருவேன் என்று உங்களை நோக்கி வந்திருக்கிறேன். அதனால் தயவு செய்து தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அதிமுகவுக்கு முதல்வர் வேட்பாளரும் கிடையாது, பிரதமர் வேட்பாளரும் கிடையாது. திமுகவிற்கு பிரதமர் வேட்பாளர் கிடையவே கிடையாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி என்ற பலம் பொருந்திய பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார். அதனால் எது வேண்டுமானாலும் அவரை சொல்லி வாங்கி கொடுக்க முடியும். அன்னை புவனேஸ்வரியின் அருளாசியோடு தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு 12 கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள். நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் விவாதத்தை சொல்றாரு, பாஜக காரங்கெல்லாம் வந்து ஓட்டு போட வரமாட்டாங்க, அவங்க வெயில நிக்கிறது பிடிக்காது, அதனால 50% தான் ஓட்டு இருக்கும், இதெல்லாம் திராவிட கட்சிக்கு தான் ஒன்று தைரியமா இருக்காங்க. அவர்களின் நம்பிக்கையை பொய்யாக்கி இந்த முறை அதிகமாக வாக்கு சதவீதம் வந்து நிச்சயமாக தாமரை அறுதி பெரும்பான்மையோடு வெள்ளிக்கிழமை வருது, வெள்ளி சனி ஞாயிறு எல்லாம் பிளைட்ல போயிடுவாங்க. இல்ல காலையில ஓட்டு போட்டு மாத்திட்டோம் சார். நாங்க இந்த ஏரியாவை மாத்திட்டோம். வாக்கு சதவீதம் அதிகரிக்க வேண்டும். எல்லாம் பிராமன்ஸா முன்னாள் நிக்க ஓட்டு போடுறது. நன்றி. ஆமா.